வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்கலாங்க, பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நல்லா கீரல் விட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கிடுங்க. இந்த மாதிரி கீரல் விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் தட்டி வச்சது, உப்பு கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். விட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ மசாலா இருக்குது, அது ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பக்கட்டும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் உள்ளே வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் கழிச்சிட்டு மறுபடியும் எடுத்தோன்னா நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் ஓவனில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ 20 நிமிஷம் உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு 1 சைடு வந்து வேக வச்சுக்கலாம். கிரில் மோட்லேயே போட்டுக்கலாங்க. இதை போட்டு 20 மினிட்ஸ் ஆன் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு 1 சைடு உள்ளே வெந்துகிட்டு இருக்கு பாருங்கள். மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். 1 சைடு மட்டும் வெந்திருக்கும். இப்போ அடுத்து இதவே இப்போ 1 சைடு பாருங்கள் நல்லா கலராக வந்துருக்கு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வச்சாலும் கூட போதும் தாங்க. நான் 20 மினிட்ஸ் வைக்கிறேன். டபுள் சைடு வந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சார்கோல் மோடில் போட்டோம்னா அது நல்லா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிரில் பார்த்தீங்கன்னா வெந்து ஒரு மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே லைட்டாக பட்டர் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சார்கோல் மோடில் போட்டது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.